ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு சேஃபே டிஎன் 48. இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்ஸ் கிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கரணை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோல்ட் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பி ஸ்டாக் எடுத்திருக்கோம். பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1300 ஆரம்பிச்சு 1500 வரைக்கும் இருக்குது. இந்த பேரோட ஐசைன் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா கரணை அடிக்கக்கூடியது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுக்கக்கூடிய பேர்ஸ் தான். பார்த்துக்கோங்க என்னென்ன பேர்ஸ் இருக்குது, என்னென்ன பேர் வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க. இல்லைன்னா டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ போட்டால் குறைஞ்சபட்சம் 1 வீக்குள்ளேயே நம்மள்ட்ட வந்து ஸ்டாக் எல்லாமே காலி ஆகிடும். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீமேலோட ஐசைனும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேல் ஐசைன் காமிச்சா அப்புறம் ஃபீமேல் ஐசைனும் காமிக்கிறேன். மேலும் சரி ஒரு ஃபீமேலும் சரி ஒரு நல்ல லுக்லேயே இருக்கும். ஐசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஐசைன்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த புறா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும். இது வந்து 1500 வரும் இந்த பேர். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜாவில் ஃபீமேலு. மேல் வந்து பார்த்தீங்கன்னா தாம்ரால் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டியான பேர்டு தான். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 hours கிட்ட பார்த்தீங்கன்னா பறந்து அடிக்கக்கூடிய பேர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1300 கொடுத்துடலாம். இந்த பேரோட ஐசைனும் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து புறா வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஐசைனையும் சேர்த்து தான் காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிக்கு எதுவுமே கிடையாது. புறா எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. சில புறா பார்த்தீங்கன்னா முட்டையோட எடுத்துகிட்டு வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதெல்லாம் தூக்கி விட்டுருந்துச்சு. மாற்றி வைக்கிற நம்மள்ட்ட புறாவும் இல்லை, அதனால் உட்காரவும் இல்லாட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த பேரோட மேலோட ஐசைன் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட ஐசைனும் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. புறாவை பொறுத்த வரைக்கும் ஐசைன்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும். உங்களுக்கு வந்து 1300 ஒரு ஒர்த்தபிளான பேராக தான் இருக்கும். சென்னை சைட்லாம் ரொம்ப கூடன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கில் ஃபீமேலு, மேல் வந்து பார்த்தீங்கன்னா அதே தம்ராலில் இருக்கும். இதோட பேர் ப்ரைஸ் 1500 வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலும் சரி ஃபீமேலும் சரி ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடியும் கன்ஃபார்மான ஒரு இது தான் பேரண்ட் சைஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் தான். இன்றைக்கி நம்ம வந்து பேர் போட்டோம், இது தனித்தனியாக எடுத்து. இதோட ஐசைனும் பார்த்துக்கோங்க. மேலோட ஐசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட ஐசைனும் காமிக்கிறேன். நல்ல ஒரு பக்காவான பேர் தான். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கிடக்குது, ஆஸ்திரேலியன் கிடக்குது. ஆஸ்திரேலியனில் ரெட்டு மேலு, ஃபீமேல் வந்து பியூர் பிளாக்ல. இதோட பேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 கொடுத்துடலாம். 1300 நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் கேசிங்க. கண்டிப்பாக ஒரு 100% ப்ரீடிங் பேர் தான் இது. 1300 இந்த பேர் தந்துருக்கலாம். என்ன கூவுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபீமேலுக்கு நல்ல ஹெவி பூட்டாகவே இருக்கும். மேலுக்கு அளவுக்கு ஈக்குவல் சீசஸ்லேயே இருக்கும். கையை உள்ளே விட்டாலே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிற அளவுக்கு வீரியமாக இருக்கும் பேர்டு. இந்த பேருமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிராஜில் மேலு ஃபீமேலு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இன்னும் பேர் ஆகலை. ஏன்னா மேல் நல்ல பெரிய மேலு, ஃபீமேல் கொஞ்சம் பட்டா மாதிரி உள்ள ஃபீமேல் தான். ஆல்ரெடி இந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்கி ஃபீமேலோட பேர் ஆயிடுச்சு. முஸ்கி ஃபீமேல் கொடுத்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீமேல் இருக்குது. இந்த ஃபீமேலும் இப்போ வாங்கிட்டு வந்து இப்போ தான் போட்டிருக்கேன் பேர். ஆனால் இந்த பேர் ஆகலை. ஆனால் 100% மேல் ஃபீமேல் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 கொடுத்தலாம். 1200 தான். வேணுங்கிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா டக்கு டக்குன்னு புக் ஆகிடும். ஏன்னா சிராஜெலாம் வந்து நல்ல டிமாண்டில் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேல் கன்னியாஸ்திரி கிராஸில் ஒரு மேல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்ல முஸ்கி நல்ல ஒரு பெண்டிங் குவாலிட்டியில் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஒரு 500 எடுத்துடலாம். முஸ்கியும் சரி அந்த கன்னியாஸ்திரி கிராஸும் சரி ஒரு 400 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன், நல்ல ஒரு பெரிய ஜெயிண்ட் ஹவுஸ் ஹங்கேரியனு ஒரிஜினல். அதில் பார்த்தீங்கன்னா கலர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான கலராக இருக்கும். இதோட பேர் ப்ரைஸ் 4000 கொடுத்துடலாம். இங்கே ஆல்ரெடி எக்லே பண்ணதான் நம்மள்ட்ட. 4000 கொடுத்துடலாம். பூட்டெல்லாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு. புறா வந்து தரமாக இருக்கும். ஒரு டிசீஸ்லேருந்து எதுவுமே கிடையாது. எக்லே கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 தட்டி பண்ணிச்சு. முட்டையை மாற்றி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹங்கேரியனை பொறுத்த வரைக்கும் அடையெல்லாம் நல்லா உட்காரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டை மாற்றி வச்சிங்கன்னா பெஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கீஸ்.